ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இன்றைக்கி நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒருத்தர் கேட்டிருந்தார் அதை பற்றி பேச சொல்லி. ஆக்சுவலாக நான் முதல்ல நான் போட்ட ஒன் ஆஃப் த வீடியோஸ் என்னென்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி தான். இங்கிலீஷில் என்னோடய ஆஃபீஸ் வேலைலாம் முடிஞ்ச உடனே நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஒரு வீடியோவில் நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ நான் அந்த லிங்க் போடுறேன், யாரான இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அதை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, 3 திங்ஸ் பற்றி பேச போகிறேன். முதல்ல நம்மளுக்கு என்னென்ன இடையூறுகள் இருக்குது, இப்போ நம்ம இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அடைய முடியாதபடி என்னென்ன தடுக்குது. அப்புறம் இப்போ நான் எப்படி என்னோடய லைஃப்பில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படின்னா அச்சீவ் பண்ண முடிந்த என்னென்னலாம் நான் பண்ணேன், நான் டிப்ஸ். 3வது என்னென்ன வழி நம்ம எது பண்ணலாம் நம்ம வாழ்க்கையில், தினம் டே டு டே என்னென்ன பண்ணலாம் நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொண்டு வரத்துக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அந்த 3 பற்றி தான். ஸோ முதல்ல என்ன கரண்ட் என்ன இருக்குது ப்ராப்ளம். ஸோ என்னென்னா, இப்போ நம்ம கரண்ட் வேல்யூ சிஸ்டம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் ஜாப், கல்யாணம், ப்ரமோஷன், வீடு வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் பசங்களோட அட்மிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வேல்யூ சிஸ்டம், கரண்ட் வேல்யூ சிஸ்டம். இது நான் தவறுன்னு சொல்லலை. இது இது நம்ம ஃபவுண்டேஷனாக வச்சுட்டோம். இதை தான் நம்ம ஃபவுண்டேஷனாக வச்சுட்டோம். நம்மளோட வாழ்க்கையோட ஸ்ட்ரக்சரே இது மேலே நிற்கிது. ஸோ இதெல்லாம் நிலையானது இல்லை, இது மாற்றத்துக்கு உட்பட்டது. சேஞ்சஸ் எங்கே வேணால் சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ அதில் எங்கேயான கொஞ்சம் எதான்னு சரியில்லாமல் போச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, பெரிய நான் இடிஞ்சு போய்டுறோம், ஒரு சிஸ்டம் கிராஷ், அப்படியே மனசு உடஞ்சி போய்டுறோம். அப்புறம் என்ன ஆகுது, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகிடுது. ஸ்ட்ரெஸ்னால் என்ன ஆகுது, ஹெல்த்து தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியல, அது ஹெல்த் இஷ்யூவாக மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ப்ராப்ளம், இந்த கரண்ட் வேல்யூ சிஸ்டம். ஸோ நம்ம ஏன்னா நம்ம ஃபுல் எனர்ஜி இதில் தான் போட்டோம், நம்ம ஃபுல்லாகவே இதில் தான் நம்ம நம்பி நம்ம வாழ்க்கை. ஸோ நம்மளுக்கு அது நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இதை கொஞ்சம் நான் மாற்றி இப்போ எப்படி இருக்கணும் வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அன்பு, லவ், கம்பேஷன். அன்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாழ்க்கையில். அதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபவுண்டேஷனில் இருக்கணும். ஒன்று அன்புங்கிறது அன்பு வேறு, அட்டாச்மெண்ட் வேறு. இப்போ ஒருத்தருக்கு நான் இது வாங்கி கொடுக்கணும், இல்லைனா அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க, இது நான் பண்ணணும், இது என் கடமை, இதெல்லாம் அட்டாச்மெண்ட். லவ், அன்புங்கிறது நம்ம உள்ள இதயத்துலேருந்து அப்படி பொங்கி வருது. ஒரு அன்பை ஒரு வார்த்தை சொன்னால் அதுதான் லவ். அதுதான் அன்பாக ஒரு வார்த்தை சொல்லணும். ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டேயும். ஏதான ஒரு டஃப் சுச்சுவேஷன்ஸ் வருவது சப்போர்ட்டிவாக இருக்கணும். அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்களுடைய அக்செப்டன்ஸில் இருக்கணும், அவங்கள எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன். அடுத்தது கிராட்டிடியூட். நம்ம கண்டென்ட்மெண்ட், அதாவது நம்ம நம்மளுக்கு இருக்கிறதுல சந்தோஷம், ஒரு நன்றி. நம்மளுக்கு என்னென்ன தெய்வம் கொடுத்துருக்கோ அதுக்கு நன்றி, சந்தோஷம். எது கிடைச்சாலும் ஒரு சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு காஃபி குடிச்சோமோ, ஒரு டிஃபன் குடிச்சோமோ, அதில் ஒரு சந்தோஷம். எனக்கு இவ்வளோ நல்லா கிடச்சிது, எனக்கு தெய்வத்துக்கு ஒரு நன்றி. ஸோ அது ஒன்று. அப்புறம் சுயநம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நம்மளால் பண்ண முடியும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெய்வ நம்பிக்கை, தெய்வத்திடம் சரணாகதி, தெய்வம் நம்மளுக்கு உதவி பண்ணணும், அது இம்பார்ட்டன்ட். ஆத்தென்டிசிட்டி, அதாவது நம்ம உண்மையில் நிற்கிறது, மற்றவங்களுக்கோசரம் வாழாமல், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணோன்னு வாழாமல் நம்ம உண்மையில் நிற்கிறது, அது முக்கியமானது. அந்த ஆத்தென்டிசிட்டி, நம்மளுக்கோசரம் வாழ்ந்துக்கிறது, நம்மளோட உண்மைக்கோசரம் அது. அப்புறம் தைரியம், கரேஜ், நம்ம உண்மையை பேசுறதுக்கு கரேஜ் இருக்கணும் நம்ம, அது. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ், அதாவது ஜபம், கேட்டுக்கிறது, நம்ம அடிக்கடி ஸ்ரவணம் கேட்குறது, உபன்யாசங்க இதெல்லாம் கேட்குறது, இதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி, தைரியம். ஸோ இதுதான் வேல்யூ சிஸ்டமாக இருக்கணும் நம்மளுக்கு. இதுதான் ஃபவுண்டேஷனாக இருக்கணும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் இதை வச்சுட்டா, நான் அந்த இன்னொன்று சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஜினியரிங், அதில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அது ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்,
அது நம்மளுது. ஸோ அதில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம இதில் பில்ட் பண்ண ஸ்ட்ரென்த்தில் வச்சு நம்ம அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். இது நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இந்த வேல்யூ சிஸ்டம், இந்த ஃபவுண்டேஷன். இப்போ வந்து நம்ம வந்து நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தா 200-300 வருஷம்லாம் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ் நம்மள கை வேலை தான் பண்ணாங்க. ஸோ மனசில் எனர்ஜி அப்படி இருந்தது. இப்போ ஒரு 40 இயர்ஸ் முன்னாடிலாம் கூட பார்த்தாக்கா அவங்கெல்லாம் வந்து 9 to 5 ஜாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முடிச்சிருவாங்க, போய் சைன் பண்ணி ஏதோ ஃபைல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ என்னன்னா நம்ம மனசு கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணால் கூட மைண்ட் வந்து அங்கே ஓடுது. ஏன்னா மனசு வந்து ப்ரோக்ராம் ஆகிட்டுருக்கு. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமை சதா நினச்சிக்கினே இருக்குது. எனர்ஜி லீக் ஆகினே போயிருக்கு. எனர்ஜி நம்ம லைஃப் ஃபோர்ஸ் போயினே இருக்குது. முக்கியமானது நம்ம லைஃப் ஃபோர்ஸ் அதுலேயே போகுது. அந்த திங்கிங் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அதை ரெசல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ப்ராப்ளம், சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்க்கு. ஸோ அதில் என்ன ஆகுது, அதுலேயே போயிடுது, இழுத்துக்கிறது, நம்மளே அறியாமலே அன்கான்ஷியஸாக போயிடுது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி, அந்த லைஃப் ஃபோர்ஸ் அதுலேயே போயிடுச்சுன்னா ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி கவனிக்கிறதுக்கு டைமில் கோவம் வருது. ஏன்னா இன்னெபிலிட்டி நம்மளுக்கு. ஸோ அது என்ன ஆகுது, அது என்ன ஆகுது, அதெல்லாம் ஒரு சைக்கிள் ஆகிடுது. ஸோ ஃபேமிலியை கவனிக்க முடியலன்னா அது ஒரு இம்பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து 24/7 ஒர்க் பண்ணுறோம். 24/7 ஆகிடுச்சு. ஸோ அது எனர்ஜி லீக்ஸ் கண்டினியூஸாக போயினே இருக்குது. அந்த லைஃப் ஃபோர்ஸ் நம்ம போயின்னு இருக்கு. ஸோ அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி 24/7 ஆச்சு அப்படின்னா, ஏன்னா நம்மளோட இதை கொடுத்துட்டோம், நம்மளோட அடிமை சாசனம் மாதிரி கொடுத்துட்டோம். நான் ரொம்ப ஃப்ளெக்சிபிள், நான் எப்படி வேணால் வேலை பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய, அது வந்து கார்ப்பரேஷன்ஸை சொல்லி அவங்களோட தப்பு இல்லை. இப்போ நம்மளதை கொடுத்துட்டோம், நம்ம விடுதலையை கொடுத்துட்டோம், நாங்கள் எப்படி வேணால். ஏன்னா இன்செக்யூரிட்டி, ஜாப் இன்செக்யூரிட்டி, பயம், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். அப்புறம் வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன ஆகுமோ, ஆல்வேஸ் அன்னோன்னு நினச்சி பயம். அது ஒரு முக்கியமான பாட்டம் லைன், அது முக்கியமானது. ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ரைட் நவ் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொண்டு வராமல் நம்ம வாழ்க்கையில் தடுக்கிறது. அப்புறம் என்னென்னா, ஸோ அடுத்தது வந்து இப்போ நான் எப்படி பண்ணேன் என்னோடய லைஃப்பில், என்னோடய சாஃப்ட்வேர் ஜாப் அண்ட் என்னோடய ஃபேமிலி லைஃப்பை நான் எப்படின்னா ஒரு பேலன்ஸில் நான் வச்சுருந்து அதை நான் சொல்கிறேன். என்னென்னா, நான் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன் எப்போவுமே முதல்லேருந்து. என்னோடய சாஃப்ட்வேர் கெரியரில் 27 இயர்ஸ் சாஃப்ட்வேர் கெரியரில் இதை தான் நான் ஃபாலோ பண்ணேன் முதல்லேருந்து. வந்து முக்கியமானது வந்து என்னென்னா, எனக்கு ப்ரையாரிட்டி, என்னை சுற்றி ஒரு பவுண்ட்ரி போட்டுக்கணும் ஆல்வேஸ். ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட்டில் நான் ரொம்ப ஃப்ளெக்சிபிள்னால் நான் காமிச்சிக்கவே கிடையாது. எனக்கு இம்பார்ட்டண்ட், எனக்கு வேல்யூஸ் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து என் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு குக்கிங் பண்ணால் மற்ற வேலைங்க என் வாழ்க்கை நான் வந்து எதுக்கு வாழ்ந்தேன்னா, ஆஃபீஸ் வேலை பண்ணால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் தான் நிறைய எனர்ஜி, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், பசங்க ஸ்கூலு, அதுவும் இங்கே நிறைய வேலை இருக்குது, அதுக்கெல்லாம் எனர்ஜி போகணும் இல்லையா. ஆஃபீஸ்லேயே போயிடுச்சுன்னா எனர்ஜி, பசங்களுக்கு காலேஜ் ஸ்கூலு, அவங்கள நல்லா கொண்டு வரணும், அவங்கள ட்ரெயின் பண்ணணும், நல்ல வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கணும், எவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டுது. ஸோ நான் ஆஃபீஸில் நான் ரொம்ப ப்ரையாரிட்டி என்னென்னா, இவ்வளோ தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன், இதுக்கு மேலே நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன், இதுதான் என்னோடய ஜாப். அதை தாண்டி நான் ரொம்ப ஃப்ளெக்சிபிள்னு நான் வச்சுக்கவே இல்லை. அதுதான் நான் பண்ண ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங். அப்புறம் வந்து ஏன்னா எனக்கு அந்த அமைதி வேணும். எண்ட் ஆஃப் த டே எனக்கு அமைதியாக இருக்கணும், அமைதி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரையாரிட்டி செட் பண்ணிக்கணும், முக்கியமானது. ரெண்டாவது என்னென்னா, கோல்ஸ். நம்ம எல்லாமே எப்போவுமே ஒரு இதுக்கு கோல்ஸ் 6 months இயர்லி அப்ரேசல், அதெல்லாம் கோல்ஸ்லாம் நான் ரொம்ப ரியலிஸ்டிக் கோல்ஸ் தான் செட் பண்ணேன். என்னால் இது முடிச்சிடுமா, ஈஸியாக பண்ணிட முடியுமா, ரொம்ப டிஃபிகல்ட் கோல்ஸ்லாம் செட் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிலையிலலாம் நான் எப்போவுமே இல்லைண்ணா. எப்போவுமே நான் வந்து ஒரு அந்த கோல்ஸ். ஸோ அதனால் என்ன ஆச்சு, எனக்கு வந்து ஈஸியாக அதை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடிஞ்சுது செட் பண்ணதுனால. அப்புறம் 3வது என்னென்னா, என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும்
ஆஃபீஸில் நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்மளுக்கு நிறைய இருக்கும் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸு, ஸ்டக்கப் ஆகிடுவோம் சம்டைம்ஸ். அப்போ முதல்லலாம் எனக்கு கூட தோணும், இதெல்லாம் கேட்கலாமா, அசிங்கமாக இருக்கும், யார் என்ன நினச்சிப்பாங்க, எனக்கு தெரியல நினச்சிப்பாங்களா, இதெல்லாம் நான் கூட போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், இது வந்து எனர்ஜி லீக்ஸ். பிகாஸ் அது மைண்டில் ஓடிக்கினே இருக்கும், மனசு அதையே நினச்சிட்டு இருக்கும். சால்வ் பண்ணவே முடியலன்னா எனர்ஜி லீக்ஸ் ஆகிருக்கும், மற்ற வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண, வீட்டில் அஃபெக்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் அந்த சாஃப்ட்வேர் சைக்கிள்லேயே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இருக்கு இல்லையா, ஒரு திங்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது, ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்குது ஒவ்வொன்றுலையும். ஸோ அது அவங்கள போய் நான் வந்து கேட்டு சால்வ் பண்ணி அந்த லூப்பை மூடிடுவேன், க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அந்த லூப்பை. அது இல்லைன்னா அது வந்து அஃபெக்ட் ஆகும், அது ப்ரெஷர் பில்ட் ஆகிடும். ப்ரெஷர் பில்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அது திருப்பி இப்படியே மாறி ஓடிக்கினே இருக்கணும். ஸோ நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன். இந்த 3 திங்ஸை நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து நான் ஒரே கம்பெனிக்கு 23 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. கெரியர் க்ரோத் ஆகினே இருந்தது. டைமில் எல்லாம் நடந்தது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்புறம் என்னென்னா, கெரியர் க்ரோத்தோடு சேர்ந்து ஒரு டைமுக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தும் ஆகும். ஏன்னா எனக்கு டைம் பேலன்ஸ், நிறைய எனர்ஜி இருந்தது. ஆஃபீஸில் இவ்வளோ லிமிட்டடாக தான் நான் வச்சுருந்தேன். வீட்டு வேலை, வீட்டையே கவனிச்சிருந்தேன். பூஜை வேலை, கோயிலில் போகிறது, இதெல்லாமும் நான் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு பேலன்ஸில் கொண்டு வந்ததுனால ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஸ்பிரிச்சுவலாக எனக்கு வந்து ஒரு அவேக்கினிங் வந்து ஸ்பிரிச்சுவல் சைடில் போகணுன்னுட்டு. ஸோ அப்போ வந்து என்னாச்சு, அப்போது நான் ஒர்க் பண்ணின்னு தான் இருந்தேன். அது வந்து நான் நாம ஜபம் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பாயிண்டில் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் மை கெரியர் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா நாம ஜபம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. எனக்கு வந்து தியானமும் நடக்க ஆரம்பிச்சு. அப்போ என்னாச்சு, அந்த ஆஹா மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லைட் பல்ப் மொமெண்ட்ஸ், அது மாதிரி என்னோடய சொல்யூஷன்ஸ்லாம் மட எஃபர்ட்லெஸ்ஸாக வந்திருந்தது. ஸோ என் எஃபிஷியன்சி ஜாஸ்தி ஆகிடுச்சு. 2 நாள் முடிக்கிற ஜாபை ஹாஃப் அ டேயில் முடிச்சிருந்தேன். ஸோ எஃபர்ட்லெஸ்ஸாக நான் கம்மியாக ஒர்க் பண்ணி எஃபிஷியண்ட்டாக இருக்க ஆரம்பித்தேன். லெஸ் டைம் தான் என்னோடய டைம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து எனக்கு நிறைய எனர்ஜி கொடுத்தது. மற்ற வேலைங்களை, வீட்டு வேலைங்க, மற்ற வேலை, பசங்களை எப்படி கவனிக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய வந்து பேலன்ஸை கொடுத்துருந்தது. ஸ்பிரிச்சுவலாகவும் நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் போக ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் நான் வந்து பேலன்ஸை நான் மெயின்டைன் பண்ணேன் ஃபேமிலி லைஃப்பில். ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அப்பப்போ வரும், இருந்தது, இல்லாமல் இல்லை. ஆனால் நான் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தேன். என்னோடய 27 இயர்ஸில் நான் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸு, வீக்கெண்ட் இதெல்லாம் நான் வேலை பண்ணதே இல்லை. ரொம்ப 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 ரேர். ஏன்னா முக்கியமானது நம்ம தாட், நம்ம இன்டென்ஷன். எனக்கு இதுதான் பண்ணணும், இதுதான் முக்கியத்துவம். அதுதான் நம்ம மனசோட பவர். நம்ம அந்த மனசோட பவரை யூஸ் பண்ணிக்கணும். எஸ், நான் இதில் தான் நிற்பேன், நான் இதை தாண்டி நான் பண்ணுவேன். அப்படி பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அப்படியே அமையும். அதுக்கேற்ற மாதிரி அதுதான் சீக்ரெட், மனசோட சீக்ரெட். நம்ம மனசுக்கு நிறைய ரொம்ப பவர் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இன்டென்ஷன்ஸை செட் பண்ணணும், இது எனக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஸோ நான் அந்த இன்டென்ஷன்ஸை செட் பண்ணி நான் அதை யூஸ் பண்ணி தான் என்னோடய சாஃப்ட்வேர் கெரியர், ஃபேமிலி லைஃப் இதெல்லாம் வந்து ஒரு பேலன்ஸில் வச்சுருந்தேன். அப்புறம் என்னென்னா, ஸோ நம்ம எப்படி டே டு டே இதை நான் எப்படி கொண்டு வரலாம். ஒன்று என்னென்னா, நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணலாம். இப்போ நாம ஜபம், ஸ்பிரிச்சுவல் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். நம்ம ஃபேமிலி லைஃப்பை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து அதுக்கப்புறம் அதுக்கு தான் போக முடியும். ஃபஸ்ட்டு முதல்ல வந்து அதுக்கப்புறம் தான் ஆன்மீகம் நம்ம. ஸோ வந்து நாம ஜபம் பண்ணலாம், வந்து அப்புறம் வந்து யோக நித்ரா பண்ணலாம். அப்புறம் வந்து என்ன, ஸோ இதை வந்து ஒரு ரொட்டீனாக கொண்டு வந்தேன். டே டு டே கோயிலு நம்ம ஸ்பிரிச்சுவல், இன்னொன்று இம்பார்ட்டன்ட்னா மெட்டீரியல், ஸ்பிரிச்சுவல், உலகியல், ஆன்மீகம் அப்படின்னு பிரிக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு நாளை ரெண்டாக அப்படி ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணின ஒரு நாளையே. அதுதான் சீக்ரெட். பெரிய மகான்களாக சொல்லியிருக்காங்க. சுவாமி சிவானந்தரோட டீச்சிங்ஸ்லாம் நான் கேட்டிருக்கேன்னா, அவர் சொல்லியிருக்கார், ஒரு வேலையும் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணுங்கள். கோயிலுக்கு மட்டும் போகிறது ஸ்பிரிச்சுவல் இல்லை. நம்ம தினம் நாம ஜபம் பண்ணி ஆஃபீஸ் வேலையோடு சேர்ந்து ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணி பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அதுக்கு நான் பண்ணியிருக்கேன். டெய்லி ஷெட்யூல் எப்படி வந்து மார்னிங் டு ஈவினிங் எப்படி பண்ண முடியும். நீங்கள் வந்து அந்த லிங்க்ஸ்லாம் போடுறேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்தா அதை வந்து நம்ம மெதுவே பேலன்ஸும் கொண்டு வரும். அது ஸ்பிரிச்சுவாலிட்டியை வச்சு நம்ம லைஃப்பில் ஒர்க் லைஃப் பேலன்ஸை கொண்டு வர முடியும். ஸோ அது ஒன்று இம்பார்ட்டண்ட். அப்புறம் வந்து என்னென்னா, ஸோ
ஸோ நம்ம செப்பரேட் பண்ணாமல் அது ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டு வந்து நம்மளால் கண்டிப்பாக ஒரு பேலன்ஸை கொண்டு வர முடியும். ஸோ நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக செட் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஒரு ரொம்ப பெரிய கோல்ஸ் அப்படின்னு அதில் வந்து நம்ம வந்து செட் பண்ணாமல் சின்ன சின்ன கோல்ஸ். ஒன்று இம்பார்ட்டன்ட் இன்னொன்று சொல்ல நினச்சேன். என்னென்னா சயின்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்காங்க, ரைட் ஹெமிஸ்ஃபியர் லெஃப்ட் ஹெமிஸ்ஃபியர்ஸ் ஆஃப் த பிரெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் ஹெமிஸ்ஃபியர்ஸ் வந்து நம்மளோட திங்கிங், நம்மளோட அனலிட்டிக்கல் ரீசனிங், நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஸ்கூலில் படித்தது எல்லாமே லெஃப்ட் சைட் பிரெயினோட ஆக்டிவிட்டி தான். எல்லாமே புதுசாக. ரைட் சைட் க்ரியேட்டிவிட்டி, நம்மளோட க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், நம்ம ஆர்ட், மியூசிக், இதெல்லாம் தான். இப்போ நம்ம வந்து சதா வந்து ஆஃபீஸ் வேலை எப்படி சால்வ் பண்ணுறது, ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது, இன்வெஸ்ட் எப்படி பண்ணுறது, மேலும் மேலும் ஒரு வீடு எப்போ வாங்க போகிறோம், ஸ்டாக்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இதையே யோசிச்சுனே இருந்தால் பிரெயின், நம்ம லெஃப்ட் பிரெயினை தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ரைட் பிரெயினை யூஸ் பண்ணாமல் இருந்தால் அப்போ என்ன ஆகிடும், அப்போ வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஸ்ட்ரெஸ், அங்கே தான் மெயினாக ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகுது. ஸோ இந்த ரைட் சைடு பிரெயின் க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி, சமையல் கலை அது முக்கியமான கலை, அது பிக்கெஸ்ட் பெரிய வந்து கலை நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவர்ஸ். எனக்கு வந்து நான் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணினே இருக்கேன், ஸ்வீட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவேன், நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது நான் பார்த்து. ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன, இதுதான் எனர்ஜி பூஸ்ட் நம்மளுக்கு. பிகாஸ் ஒருத்தருக்கு நம்ம நல்ல சாப்பாடு பண்ணி கொடுத்தா அது அவங்க என்ஜாய் பண்ணாங்கன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஸ்பான்டேனியஸாக நம்மளுக்கு அந்த எனர்ஜி பூஸ்ட் ஆகிடுது. ஏன்னா மனசு திங்க் பண்ணினே இந்த பிளானிங் ஒரு பெரிய கோலில் செட் பண்ணியிருந்தா மனசு அது வந்து நம்மளுக்கு எனர்ஜி ட்ரெயின். ஆனால் சின்ன சின்ன சந்தோஷத்தில் நம்ம வச்சோன்னா உடனே பூஸ்ட் கிடச்சிக்கினே இருக்கும். இந்த மாதிரி ஆர்ட்ஸ், மியூசிக்கு, அபிஷேகம், பூஜை பண்ணுறது ஒரு பெரிய, அதுவே ஒரு க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன் தான். அழகாக வந்து மாலை கட்டலாம், அழகாக வந்து வந்து வஸ்திரம்லாம் வாங்கி அழகாக டெக்கரேட் பண்ணலாம், கோலம் போடலாம், சமையல் ஆண்கள் கூட கற்றுக்கலாம், அதில் தப்பில்லை. அது ஒரு கலை. இல்லைன்னா மியூசிக்கோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஆனால் ஒரு கைண்ட் ஆஃப் ஹேண்ட் ஒர்க். பிகாஸ் மைண்டே யூஸ் பண்ணக்கூடாது, கை ரிலேட்டட் க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன், ஆர்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அந்த வகையில் நம்மளுக்கு பூஸ்ட் கிடைக்கும், அதுலேருந்து தான் எனர்ஜி பூஸ்ட். அப்போ தான் நம்ம வந்து சமமாக வந்து பேலன்ஸ்டாக இருக்க முடியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது ஞாபகம் வச்சுக்கணும். மியூசிக் கற்றுக்கலாம், பஜன்ஸ் பாடலாம், அதெல்லாம் கூட பண்ணலாம், அதெல்லாம் சில ஐடியாஸ். ஸோ நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கையில் நம்ம வாழ்க்கையை நம்ம சேர்ஃபுல்லாக தினம் நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியும். நம்ம ஒரு பேலன்ஸ்டாக, ஒரு பிளான்டாக நம்ம வந்து சின்ன திங்ஸில் நம்ம சந்தோஷம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேலன்ஸோட நிம்மதியாக இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக கண்டிப்பாக வாழ முடியும். இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.